தேவாய நமக. ஓம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசித்த சபை போற்றி. இதுதான் ஏன் சபை. வினா எழுப்பாமலே விடை சீடனுக்கு கிடைக்கும்னா அதுதான் சபை. அதுதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசித்த சபை. என் மனதில் முகப்பு உரையில் நமது குருநாதர் சிவமகா வாழச்சித்தன் உரைத்த கணமே எனக்கு அப்போது ஒரு விடை கிடைத்தது. இப்போது மீதி விடை என் மனதில் தோன்றிய அறம், தர்மம், ஈகை, கொடை அனைத்திற்குமான விடை எனக்கில்ல, எனது மழலையர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம உரைச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம குருநாதர் பதிவுகளை, குருநாதர் உபதேசத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு மனதில் இந்த கேள்விகள் எழும்போது நீ பாட்டு செய்கிறியே, அங்கே போறியே, இது செய்கிறியே, அவர்களுக்கான விடையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ சபையில் வந்ததுக்கப்புறமே அந்த ஈகை குணம், அறம், தர்மம், தானம் இதெல்லாம் குருநாதர் சொல்ல சொல்ல அது ரத்தத்தில் ஊறிடுச்சுங்கய்யா. அது நம்ம எங்கே போனாலும் நம்மளை யாராவது நம்ம யாருக்காவது உதவி செய்ய முடியுமா, யாராவது நம்மளை உதவியை எதிர்நோக்கி இருக்கிறாங்களா, நம்மளால் செய்ய முடியுமாங்கிற எதிர்நோக்க அந்த பயணமே எங்கே போனாலும் அந்த சிந்தனையில் தான் நம்ம பயணிக்கிற மாதிரி சீடர்களாக நம்ம குருநாதர் உருவாக்கியிருக்காரு. அப்படி தான் பயணிச்சுக்கிட்டு வரோம். நான் வேலைக்கு போகும்போது, நான் செய்கிற பிஹெச்எல் திருச்சிக்கு வேலைக்கு காலையில் 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போனோம். காலையில் நாங்கள் வீட்டை விட்டு 7:30 மணிக்கு போகும்போது யாராவது குறுக்க வருவாங்க. ஏதாவது ஒன்று கேட்காமலே நான் செய்வேன். என்னாவது வேணுமான்னு கேட்கும்போது அவங்க ஏதாவது செய்வாங்க. நான் கடந்த வாரம் இது மாதிரி போயிட்டு வரும்போது நான், ஐயா இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தர முடியுமான்னு கேட்பாங்க. அது இருக்கிறது திங்கக்கிழமையாக இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருப்பீங்கன்னு கேட்டுட்டு நான் சாப்பாடு வாங்கி, அது சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, அது பிரபஞ்ச சபைக்கு சொன்னாதான் சீடர்கள் எப்படி வழி வர்றாங்க, எப்படி குருநாதர் அறநெறியை கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஐயா. அது மாதிரி செய்கிறது உண்டு. அடுத்த ஒரு சில நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் சந்திக்கும் போது அவருக்கு இந்த டீ சாப்பிட்டு போங்கன்னு கொடுக்குறேன். அவர் கேட்காம ஐயா நான் டீ சாப்பிட்டுக்கிறேன், நான் அந்த கடையில் வேலை பார்க்குறேன், எனக்கு வயசானவர் 80 வயசு நிறைந்தவர். அவர் சொல்கிறாரு, ஒன்று கூறுகின்றேன் அகத்தியன், சிவமகா வாழை சித்த சபையில் சீடர்களாக வலம் வருகின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் உரைத்தாயே, இரத்தத்தோடு அச்செயல் ஊறிப்போனதென்று நிச்சயமாக சொல்கின்றேன். சரீரம் சித்த நிலையோடு, தர்ம நிலையோடு, ஈகை நிலையோடு சிவமகா வாழை சித்தனுடைய உபதேசம் கேட்டு வலம் வருகின்ற பொழுது உன்னை கண்டால் எவனும் கை நீட்டுவான் என்ற அகத்தியன். ஓம் அகத்தீஷாய நமக. அத்தகைய வள்ளல் தன்மையும் ஈகை தன்மையும் கொண்ட அரிய ஆற்றல் கொண்ட சித்த முகமாகத்தான் என் சீடர்களின் முகம் தெரியும் என்ற அகத்தியன். இது என்னுடைய மகனுக்கான விடை, அவனுக்கான விடை. உன்னை பார்த்து நீ ஐயா சொன்னார், பிரபஞ்சத்தில் பூவுலகில் இளிச்சவாயன் வந்து விட்டான். அதுதான் அவரு என்ன பார்த்துட்டு, ஐயா எனக்கு ஒரு சொற்று வாங்கி தர முடியுமா? இந்த வார்த்தையை கூறுவதற்கு சபையில் அகத்தியன் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். புன்னகை முகம் என்று அதனை நாம் வர்ணிப்போம். ஓம் அகத்தீஷாய நமக. அதுதான் ஆனந்த முகம், அதுதான் மலர்ச்சியான முகம், அதுதான் அகத்திய முகம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகத்தீஷாய. அதுதான் இறை முகம் என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகத்தீஷாய நமக. இவனிடம் கேட்டால் கிடைக்கும் என்று கை நீட்டுகின்றானே, அந்த புண்ணியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் என்ற அகத்தியன். ஓம் அகத்தீஷாய நமக. 10 நபர்கள் இருப்பார்கள், உன்னிடம் வந்து கை நீட்டுகின்றான் என்றால் அந்த 10 நபர்களில் நீ தனி ஒருவனாக நிற்கின்றாய் என்ற அகத்தியன் கூறு. ஓம் அகத்தீஷாய நமக. நிச்சயமாக அவன் எந்த செயலுக்கு வேண்டுமானாலும் அதை செய்துவிட்டு போகட்டும். நீ செய்த தர்மம் உன்னை காக்கும், அது உயர்வு என்றது. ஓம் அகத்தீஷாய நமக. இதுதான் உண்மை. யார் என்ன கூறினாலும் இகலோகத்தில் உடன் பிறந்த சகோதரி, சகோதரன், பெற்ற பிள்ளை, பேரன், பேத்திகள், அவன் கணவன், மனைவி, மார்கள், யார் என்ன கூறினாலும் தன் ஞான வழிதனை நேராக கடைபிடித்து செல்கின்ற ஒருவனிடம் அனைவரும் வந்து மறுபடி சரணடைவார்கள் என்று. ஓம் அகத்தீஷாய நமக. நிச்சயம் ஒரு காலம் சரணடைவார்கள். இதுதான் காலங்கள் பதில் சொல்லும் என்று கூறுகின்றார்களே, காலம் பதில் சொல்லாது, உனக்குள் இருக்கும் ஆற்றல் அவர்களை பதில் சொல்ல வைக்கும் என்று. ஓம் அகத்தீஷாய நமக. இதுதான் அறம், ஈகை, தர்மம். வேறு என்ன?
அன்போடு நடைபோடுங்கள், அன்பு மட்டும்தான் சிவம் என்று சித்தன் உரைத்தான். அன்பே சிவம் என்று கூறினார்கள், அன்பு மட்டும்தான் சபையில் சிவம் என்று கூறுகின்றோம். உண்மை அன்பினால் அனைவரையும் வெல்லலாம். ஆயுதம் அன்பு என்ற ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் பிரபஞ்சத்தில் இல்லை என்று கூறுகிறோம். அன்புதான் அகத்தியம், அன்புதான் சிவம், அன்புதான் சிவமகா வாழை சித்தன், அன்புதான் நீங்கள் என்று அகத்தியம். ஓம் அகத்தீஷாய நமக. அதுதான் என் விடை. அதுதான் என் உன்னை தேடி தேடி வந்து கேட்குறாங்களே, என்ன இவர் மட்டும்தான் உலகத்தில் போயிட்டு இருக்காரு. இறை திருமுகமாக காட்சி அளிக்கின்ற ஒரு முகம், 6 முகனுடைய ஆற்றலோடு வலம் வரும் சித்தனின் முகமாக சீடர்களின் முகம் மாறி நிற்கும் என்று அகத்தியன் கூறுகிறார். நீ செய்கின்ற காரியம் வெற்றி பெறும். நீ சிவமகா வாழை சித்தன் நாமம் கூறி வழங்குகின்ற திருநீரில் நவபாசானத்தோடு இணைந்து தசபாசானம் வேலை செய்யும் என்று அகத்தியன் கூறுகிறார். நிச்சயமாக சொல்கின்றோம், எனது சீடன் உண்மையான சிவமகா வாழை சித்தன் சீடன். அது கழுத்தில் இருக்கின்ற மணிமாலை கலற்றி ஒருவன் சிரசில் வைத்தானெனில் அவன் புனர் ஜென்மம் அடைகின்றான் என்று அகத்தியன் உரைக்கிறான். அவன் பிணி நீங்கும், அவன் குறை நீங்கும், அவன் நிம்மதி அடைவான் வாழ்வில் என்பது நிதர்சனம், நிச்சயம். இது காட்சி பொருளுக்காக அணிகின்ற மணிமாலைகள் அல்ல. அந்த மாலை அணியலாமா, இந்த மாலை அணியலாமா, கருங்காலி மாலை அணியலாமா என்று கேட்பார்கள். மனதிற்குள் நீ அன்பு அற்று, சரணாகதி அற்று, இறைநிலை அற்று, சித்தநிலை சிவநிலை அற்று நீ எந்த மாலை அணிந்தாலும் அது வெறுங்காலி மாலை தான் என்று உரைக்கின்றோம். மாலை அணிய வேண்டாம், ஒன்றும் அணிய வேண்டாம், வெற்று உடம்பாக இரு, உனக்குள் ருத்ராட்சம் சித்தனாக வலம் வருவான் என்று அகத்தியன் கூறுகிறான். ஒரு முகமா, இருமுகமா, 6 முகமா, 7 முகமா, ஒன்றும் வேண்டாம். உன் முகம் இவன் உரைத்தவாறு நல்முகமாக இருந்தால் அதுதான் சிவமுகம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகத்தீஷாய நமக.